ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ வந்து ஆம்பர் ஃபோர்ட்டை பார்த்து முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம இப்போ கிளம்பிட்டோம். ஸோ நம்ம பிளானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திடீர் சேஞ்ச். ஆக்சுவலாக நம்ம வந்து ஜெய்ப்பூரில் வந்து டெல்லி போகிறதா ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். பட் நம்ம இப்போ டெல்லி போகல, ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து ஷிம்லா போக போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்குது. அதே போல் வந்து இன்றைக்கி நைட் ரைடு பண்ணுறது அப்படின்னாச்சுன்னா, எப்படினாலும் நம்ம டெல்லி போகிறதுனால நைட் ரைட் பண்ணி தான் ஆகணும், இல்லை ஷிம்லா போகிறதுனால நைட் ரைட் பண்ணி தான் ஆகணும். டெல்லி போகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் வருது. அதே இது வந்து நீங்கள் ஜெய்ப்பூர் டு ஷிம்லா போகிறது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு அரௌண்ட் 600 சம்திங் கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ பெட்டர் வந்து எப்படினாலும் நைட் ரைட் பண்ண போகிறோம். ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து நம்ம வந்து ஷிம்லா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். இப்போ ஷிம்லா போகிறது அப்படின்னா நம்ம வந்து டேங்க் ஃபில் பண்ணணும், பெட்ரோல் அடிக்கணும். ஸோ பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஏற்கனவே நம்ம வண்டியில் பெட்ரோல் இருக்குது. இப்போ டெல்லி வர போகிறது அப்படின்னா நம்மளுக்கு பெட்ரோல் போதும். பட் நம்ம வந்து ஜெய்ப்பூர் வந்து கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணுறேன்னா இடையில எங்கேயும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதனால பெட்ரோல் பங்க் கரெக்டாக அமையாது. அதனால் ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு இப்போ மறுபடியும் கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நைட் ட்ரைவ் பண்ண நேரம் வந்து என்னென்ன பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணணும், எப்படி சேஃபாக ட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நைட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். நீங்கள் தூங்க மாட்டீங்க, உங்களால் இவ்வளோ ஒரு லாங் ஸ்ட்ரெச் உங்களால் ஓட்ட முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு முடிவு எடுக்கலாம். என்ன ஒன்று, நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்களா, எதில் போகிறீங்கிறது டிசைட் பண்ணிங்க. நான் ஃபேமிலியாக போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இன்னும் சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நைட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம முக்கியமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட வண்டியில் உள்ள லைட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஹெட்லைட் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகுதா, டிப் பண்ண நேரம், அதாவது நம்ம ஹை பீம் லோ பீம் போட நேரம் பல்பு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா, உங்களோட இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுதா, அதே போல் உங்களோட ஃபாக் லைட் ஒர்க் ஆகுதா, இந்த மாதிரி லைட் விஷயங்களை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். இது எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னா அடுத்தால் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட விண்ட்ஸ்க்ரீன். ஸோ விண்ட்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ உள்ள புது கார்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிளியராக இருக்கும். ஸோ நம்ம வண்டியை பொறுத்த மட்டும் நம்ம வண்டி கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் ஓல்டுனால நம்மளோட விண்ட்ஸ்க்ரீனில் வந்து நிறைய கிளார் அடிக்கும். ரீசன் என்ன அப்படின்னாச்சுன்னா, அந்த கிளார் அடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து காரு நார்மலாக வந்து எங்கேயா விட்டுருக்க நேரம் வைப்பரை திடீர்னு ஆன் பண்ணிவிடுவீங்க, இல்லாட்டா வண்டி ரொம்ப நேரம் பார்க் பண்ணிவிட்டு முன்னால் டஸ்ட் இருக்குன்னு சொல்ல நேரம் சில நேரம் வந்து அதை க்ளீன் பண்ணாமலே வைப்பரை ஆன் பண்ணிவிடுவீங்க. அப்போ உங்கள் விண்ட்ஸ்க்ரீனில் வந்து ஸ்க்ராச்சஸ், சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் வந்துடும். அது லாங் ட்ரைவ் போன நேரம் லைட்டில் வந்து பயங்கர ரிஃப்ளெக்ஷன் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க நேரம் தெரியும், என்னோடய காரில் வந்து நிறைய அந்த இது இருக்கிறனால வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ வைப்பர், அடுத்தால வைப்பரோட டேங்கில் தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஏன்னா இந்த லாங் ட்ரைவ் போன நேரம் நிறைய பூச்சிகள் வந்து விண்ட்ஸ்க்ரீனில் அடிக்கும். அப்போ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வண்டியிலேருந்து இறங்காமலே க்ளீன் பண்ணணும். அப்பப்போ க்ளீன் பண்ணணும் அப்படின்னா உங்களோட வைப்பரில் வந்து டேங்கில் தண்ணி இருக்கணும். ஸோ வைப்பர் நீங்கள் ஆன் பண்ண நேரம் வந்து அது தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதுக்கு அப்புறம் நம்ம வந்து ட்ரைவ் பண்ண நேரம் வந்து என்ன மாதிரி ட்ரைவ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து அடுத்தால பார்த்திங்க அப்படின்னா, லாங் ட்ரைவ் போன நேரம் உங்களோட வெஹிக்கிளோட ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 80 to 100 வந்து வச்சுக்கிறது நல்லது. டே டைமில் மேபி நீங்கள் ஹையராக போகலாம், நைட்டில் கூட ஹையராக போகலாம். உங்களோட கார் இதெல்லாம் வந்து இதாக இருந்துச்சு, ரோடு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா போகலாம். நார்மலாகவே நைட் ட்ரைவ் பண்ண நேரம் வந்து கொஞ்சம் வந்து டிரைவர்ஸ்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட் ட்ரைவை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பகலை ஓட்டுறதோடு நைட்டு ஓட்டுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காரணம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும், சின்ன வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப இருக்காது, அதாவது 2 வீலர்ஸ் இந்த மாதிரிப்பட்ட வெஹிக்கிள்ஸ் இருக்காது. அதே போல் ரோடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு பெரிய டிஸ்டர்பன்சஸ் இருக்காது. அதே போல் கிளைமேட் வந்து நைட்டு ஓட்ட நேரம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஆவரேஜாக நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால இன்னும் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு சேஃபாக இருக்கும். ஆனால் இந்த நைட்டு வண்டி ஓட்ட நேரம் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும். என்ன அப்படின்னா, இந்த லாரி டிராஃபிக் இப்போ நீங்கள் பார்க்குற லாரி டிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ராங் லேனில் தான் போயிட்டுருக்காங்க. எல்லாமே பாருங்கள் ரைட் சைடு லேனில் போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக ரைட் சைடு லேனுங்கிறது வந்து ஸ்பீடாக போகிற வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுற லேன். ஸோ இதில் நம்ம இப்போ போனதில் எல்லாத்துலேயும் பாருங்கள் நம்ம வந்து லெஃப்ட் சைடில் ஓவர்டேக் பண்ணுற போல தான் இருக்குது. இப்போ இந்த காரை பொறுத்த மட்டும் நம்ம ரைட் சைடு இது பண்ணுறோம். ஆனால் அந்த லாரிகள்லாம் பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் த லாரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ரைட் சைடு லேனில் போயிட்டுருக்காங்க, ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க.
அது வந்து ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் நைட் ட்ரைவ் பண்ண நேரம். ஸோ இது என்றைக்கு தான் அந்த லாரி டிரைவர்ஸ் மாற்றுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஸோ ஒரு முக்கியமான விஷயம், இந்த லாரி நீங்கள் இது பண்ண நேரம் வந்து அதை வந்து கேர்ஃபுல்லாக இது பண்ணணும். இன்னொன்று லாரியில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா லாரியில் இண்டிகேட்டர்ஸ் வந்து கிளியராக இருக்காது. சின்ன ஒரு லைட் எரியும், சிலதில் வந்து லைட்டே எரியாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ண நேரம் உங்களோட ஸ்பீடும் ப்ளஸ் வந்து உங்களோட லாங் இதை கம்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, லாரி வந்து நிறைய இடத்துல வந்து பிரேக் டவுன் ஆகி நிற்கும். ஸோ உங்களோட நீங்கள் டிரைவிங்கில் போன நேரம் வந்து அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன போல் இண்டிகேட்டர் வந்து அவங்களுக்கு எரியாமல் இருக்கும். சில நேரம் லெஃப்ட் சைடில் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. பாதி வண்டி ரோட்டில் நிற்கும், பாதி வந்து சைடில் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஸோ பெரிய ஹைவே, இப்போ நம்ம வந்து இப்போ இந்த டோல் பே பண்ணி போகிற ஹைவேஸ் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஈஸியாக ஓட்ட முடியும். இது வந்து டபுள் சைடு ரோடாக இருந்துச்சுன்னா நைட் ட்ரைவ் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே போல் நைட் ட்ரைவ் பண்ண நேரம் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் கூடால யாராவது பார்ட்னர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட பேசி கொடுத்துட்டு வர்றது நல்லது. சப்போஸ் உங்கள் வண்டியில் வரவங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக ஓட்டணும். சப்போஸ் நம்ம வந்து ஓட்டிகிட்டே இருக்கிற ஒரு சர்டன் ஸ்ட்ரெச்சில் பார்த்திங்கன்னா காலையில் வந்து 3 to 4 இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கம் வர்றது போல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் தூக்கம் வர்றது போல் ஃபீல் ஆச்சுன்னா இமிடியேட்டாக வண்டியை வந்து நீங்கள் சைடில் வந்து பார்க் பண்ணிடணும். பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஹசார்டஸ் இண்டிகேட்டர் போட்டுட்டு ஒரு 2 or 3 minutes வந்து நின்று டீ சாப்பிட முடிஞ்சுன்னா டீ சாப்பிடுங்க, இல்லாட்டா வந்து ஃபேஸை வாஷ் பண்ணுன்னா வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ட்ரைவ் பண்ணுங்கள். இல்லை இன்னொரு பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா ஒரு 1/2 hour உங்களால் அங்கே வந்து தூங்க முடியும் அப்படின்னா நீங்கள் அது கூட பண்ணலாம். நைட் ட்ரைவ் பண்ண நேரம் கண்டினியூஸாக நான் ஓட்டியே ஆகணும்னு ஓட்டாதுங்க. ஏன்னா இந்த 4 மணி 3 மணி இந்த டைமில் வந்து ரொம்ப தூக்கம் வரும். உங்களுக்கு தூக்கம் வர்றது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 or 3 seconds தான் தூக்கம் வரும். ஆனால் அதுகளில் வந்து ஆக்சிடென்ட் நடந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நைட்டு வந்து உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உங்களோட வண்டியை வந்து சைடில் பார்க் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. அடுத்து வண்டி வந்து நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்க நேரம் வந்து வேறு வண்டிகளை ஓவர்டேக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இல்லை வண்டியை வந்து பார்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து வண்டியை ஓவர்டேக் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து இண்டிகேட்டர் போட்டு தான் ஓவர்டேக் பண்ணணும். அதே போல் வண்டியை இன்கேஸ் வந்து நைட் எங்கேயாவது பார்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஹசார்டஸ் லைட் போட்டு அதுக்கப்புறம் தான் வண்டியை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். இல்லாட்டா வந்து பின்னால் வர வெஹிக்கிளுக்கும் நீங்கள் நிற்கிறது தெரியாது. அதனால் விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் நைட் ட்ரைவ் பண்ண நேரம் வந்து ஆப்போசிட்டில் வந்து வெஹிக்கிள்ஸ் வர நேரம் வந்து உங்களுக்கு கண்ணு கூசுது அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, உங்களோட கண் வந்து ஃபோக்கஸ் வந்து எங்கே இருக்கணும்னா ரோட்டில் சைடில் டிவைடர் இருக்கும். அதே போல் டிவைடர் பக்கத்தில் லைன் போட்டிருப்பாங்க. அதே போல் நடுவுலேயும் லைன் இருக்கும். ஸோ அந்த லைனாக ஒரு டெம்பரரியாக ஒரு 2-3 seconds அதை ஃபோக்கஸ் பண்ண பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கிளார்லேருந்து உங்கள் கண் வந்து இதாகும். உங்களுக்கு விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த வண்டி பாஸ் ஆனவுடனே மறுபடியும் வந்து உங்களோட ஐ ஃபோக்கஸ் வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஆப்போசிட்டில் வெஹிக்கிள்ஸ் வர நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லைட்டை வந்து உங்களுக்கு கிளார் அடிக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இமிடியேட்டாக வந்து உங்களோட ஹை பீம்லேருந்து லோ பீமாக மாற்றிக்கிங்க. நீங்கள் லோ பீம் மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட்டில் வர டிரைவரும் இமிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அவங்கள வந்து லோ பீமுக்கு மாற்றுவாங்க. ஸோ வண்டியில் வந்து போனார் எப்போவுமே வந்து நைட்டில் வந்து கண்டினியூஸாக வந்து ஹை பீமில் போகாதுங்க. இது நீங்கள் ஹைவேயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஹை பீமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து ஒரு லாங் கிடைக்கும். இது வந்து நீங்கள் 2-way ட்ராக்கில் போட்டுட்ருக்கீங்கன்னா கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து லோ பீம் தான் யூஸ் பண்ணணும். ஒரு தேவைப்படுற இடத்துல மட்டும் லாங் பீம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஆப்போசிட்டில் வர வண்டியும் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் கண்ணுக்கு வந்து ஒரு இதுக்கு டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணி வண்டி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிங்கிள் லைன் ரோடு, அதாவது ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள் வர இடத்துல வந்து லோ பீமில் போங்க. ஹைவேயில் வந்து லாங் பீமில் வந்து நீங்கள் போகலாம். ஸோ ஓரளவுக்கு நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி நைட் ட்ரைவில் வந்து இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஏர்லி மார்னிங் வந்துட்டோம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜேர்னியை வந்து கன்டினியூ பண்ணலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வந்து ஒரு பிரேக் எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4:45க்கு ஸ்டாப் பண்ணேன். ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற போல் இதாகிடுச்சு. ஃபுல்லாகவே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நம்ம கிளம்பிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து நல்ல ரோடு வெளிச்சமாக தெரியுது, வெடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அம்பாலா
அப்படிங்கிற இது ஹரியானா இதில் அம்பாலாங்கிற ஒரு பிளேஸ் வந்து நம்ம க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரோடு வந்து நல்ல ஃப்ரீயாக இருக்குது. ஏர்லி மார்னிங்னால நம்மளுக்கு வந்து எந்த பெரிய இதுவும் இல்லை. ஆனால் மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த டிராஃபிக் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா டுவர்ட்ஸ் சிம்லா போகிற டிராஃபிக் தான். ஏர்லி மார்னிங் வந்து அங்கே போகிறோம் அந்த மாதிரிங்கிறதுல தான் வந்து எல்லோரும் போயிட்டுருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷிம்லாவோட காட் ரோட்டில் வந்து என்ட்ரு ஆகிட்டோங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஹிமாச்சல பிரதேஷ் உள்ளே வந்துட்டோம். ஸோ ரோடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு மலை ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்கிறது போல் இல்லை. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன். ஆமாம், ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ்க்கு பேக் வந்து காலேஜில் வந்து ஷிம்லா மணாலி டூர் ஒரு நேரம் பார்த்திங்கன்னா இந்த ரோடெலாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து நம்ம எப்படி இப்போ வந்து ஊட்டி கொடைக்கானலில் போயிட்டுருக்கோமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பாருங்களேன், ஒரு நார்மல் ஹைவே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் 2 சைட்லேயும் வந்து ஃபாரஸ்ட் இருக்குது. சின்ன ஒரு ஸ்லைட்டான ஒரு கிளைம் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஷிம்லா வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து காரில் வர்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஹில்லோடில் வந்து அந்த ட்ரைவ் பண்ணுற அந்த ஒரு இதுவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து மேலே க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஹில்ஸோட இது வந்து ஃபீல் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பயங்கர டீப்பான வேல்யூஸ். ஓரளவுக்கு நம்ம வந்து ஷிம்லா வந்து ரீச் ஆகிட்டுங்க. செம மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ போயிட்டு நம்ம வந்து முக்கியமாக ரூம் தேடணும். ஏன்னா என்ன ஏர்லி மார்னிங்காக இருக்குது. ஸோ ஏர்லி மார்னிங்கில் ரூம் எப்படி கிடைக்குங்கிறது தெரியல. அதுதான் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ரூம் ஒன்று கிடச்சிருச்சுங்க. மேக்ஸிமம் ரூம்ஸ்லாம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னாச்சுன்னா 11 o'clock இல்லை 12 o'clock தான் செக் அவுட். அதனால் அவ்வளோ கொஞ்சம் லேட்டாக வாங்க அப்படின்னாங்க. ஸோ இந்த ஹோட்டலில் தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரூம் வந்து ஒன்று காலியாக இருந்துச்சு. அவங்க க்ளீன் பண்ணுறது வரை வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. லக்கேஜ் எல்லாம் இப்போ வந்து நம்ம எடுத்து மேலே கொண்டு வச்சிட்ருக்கோம். ஸோ இந்த ரூமை பற்றி உள்ள டீட்டெயில்ஸு மற்ற விஷயங்கள்லாம் வந்து நாளைக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு போடுறேன். இந்த ஹோட்டலில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாச்சுன்னா, அவங்க வந்து நீங்கள் வெளியில் ஒரு இடம் இருக்குது கீழே, அந்த இடத்துல வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் தூங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது வர ஒய்ஃப் வந்து நான் குக் பண்ணி முடிச்சிடறேன் அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆஃப்டர் வந்து ஒரு லஞ்ச் முடித்தோடனே நம்ம வெளியில் சுற்றி பார்க்க போகலாம். அடுத்த விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.